நம்ம ரஜினி அவர்கள் ஆகட்டும் சரி, அவருக்கு அரசியல்ல இல்லைனாலுமே அரசியல் தலைவர்களோட நிறைய அவர் பயணம் செஞ்சிருக்காரு. துரைமுருகன் அவருமே நல்ல ஒரு நட்புல இருக்கும்போது இப்படி ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட்னு பேசினாரு. உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு கருத்தை அந்த அவையில சொல்லி அவர் கேவலமா பேசுவது இன்னும் நீ நுட்பமா பாருங்களேன். ஏன் அந்த கருத்து முதல்வருக்கு ஏன் பொருந்தாது? ஒரு மாபெரும் ஒரு தலைவரை, ஒரு எழுத்தாளரை, ஒரு நல்ல பேச்சாளரை தொடர்ந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக சட்டமன்றத்தில் இவ்வளவுக்கு பணியாற்றியவர். இது சொன்னீங்க, யார் இருப்ப அந்த காலத்துல? அதுவும் பக்கத்திலே இருந்து வழிகாட்டியா இருப்பவர்களை நீங்களே ஒரு மீட்டிங்கை போட்டு அதில் சூப்பர் ஸ்டாரை கூட்டியாந்து இப்படி பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒரு அழகு இல்லைன்னு நான் கருதுகிறேன். அவரை போல நிகழ்காலத்தில் ஒரு அறிவு சார்ந்த அரசியல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அவருங்க. வயது முதிர்ந்தும் இப்ப நல்லக்கண்ண ஐயா ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ஐயா கி வீரமணி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தோடு தொடர்பு கொண்டு அதே நேரத்தில் ஒழுக்கம் சார்ந்து நேர்மை சார்ந்து நீதி சார்ந்து இருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவருங்க. அவங்க கட்சிக்காரங்க இதெல்லாம் பரப்பணும், வெளியில சொல்லணும். இது நமக்கு வேலையா? எங்க நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை அவ்வளவு யதார்த்தமாக பேசக்கூடியவர், உண்மையை பேசக்கூடியவர். இங்க பாருங்க, உண்மை மட்டும் இல்ல, அதை உள்குத்து குத்துவாரு. ரஜினி அவரோட டைலாக பேசி கைதட்டி வாங்கிட்டு போனாரு. இவர் ஒரே டைலாக் சோழியை முடிச்சாரா? மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல்லு உழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். ரஜினி 3 முறை சந்திச்சு உண்மையிலே அவனால் உட்கார முடியல. இல்லைங்க, உண்மை சொல்றேங்க, அவ்வளவு வயந்து முதிர்ந்தவராக இருக்கிறார். துரைமுருகனை சாடுற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசுற மாதிரி இல்லையா? துரைமுருகன் பேரை சொல்லியே உங்களால கட்சிக்குள்ள சிக்கல் இருக்கு அப்படின்றது அதோட கருத்து. அரசியல்ல முதிர்ச்சியாகத்தான் அது ரொம்ப பயங்கரமான கருத்துக்களை எல்லாம், ஒரு நல்ல கருத்துக்கெல்லாம் மக்கள்கிட்ட பரப்ப முடியும். இது அரசியல். இன்னைக்கு அரசியல்லே ரொம்ப வயது முதிர்ந்தவர் யாருன்னா ஐயா நல்லக்கண்ண ஐயா. இன்னைக்கு அவர் அரசியல் இருக்கிறார். ஐயா துரைமுருகன் தமிழகத்தில் இதுவரை 12 முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார். 1971 12 முறை நீ கற்பனை பண்ணி பாருங்க. 2 முறை தோற்று இருக்கிறார். ஒன்று 1991 ராஜீவ்காந்தி கொலை, அதற்கு முன்னால் 84 ஒரு சின்ன சிக்கல். அதை தவிர 10 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய வரலாறு! அப்ப 12 முறை போட்டியிட்ட கலைஞருக்கு அடுத்து ஒரே தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அண்ணாவோடும் அரசியல் செய்திருக்கிறார், தந்தை பெரியாரோடும் அரசியல் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அண்ணன் துரைமுருகன் அவர்களை படிக்க வைத்தது யார் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளே வருகிறார். அவரோடு சேர்ந்து கலைஞரோடு சேர்ந்து பயணிக்கிறார். கலைஞர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க 13 ஆண்டுகள் தோற்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப எவ்வளவு நெருக்கடிகளை அவர் சந்தித்திருப்பார். அப்ப அவர் பக்கபலமாக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். கலைஞர்கிட்ட நெருக்கமாக இருக்கிற பார்த்துட்டு கலைஞர் எப்படியாவது அரசியலை தனிமைப்படுத்துறாரு. அப்போ கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது யாரு? அண்ணன் துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் நேர வர சொல்றாரு. யார்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். நேர இங்கே பாரு, உன்னை படிக்க வச்சது யாரு? ஐயா நீ தான் படிக்க வச்சு. இப்போ ஏன் அவரோட போயிருக்கிற? நீ வா, இங்கே வா, உனக்கு நான் மினிஸ்டர் போஸ்ட் தர்றேன், ஜாலியார் லைஃப்பில் அப்படின்னு இருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு ஐயா நான் வர முடியாது. அப்போ உனக்கு படிக்க வச்சது நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் தான் எனக்கு தலைவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. அப்போ நான் யாரான்னு கேட்டுக்காரு கோபத்தில். நீங்கள் எனக்கு கடவுள் அப்படின்னு இருக்கிறார். அவ்வளோ ஒரு கருத்தாள மிக்கவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவர் அட்வொகேட் வேற, எழுத்தாளர் வேற. இன்னொன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிய விஷயம், இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு நீ சினிமாவில் நடிக்கப்படாதா, எனக்கு போட்டி ஆகிருவா, பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ ஒழுங்கா போய் லா படி அப்படின்றது நிறைய பேர் தெரியுது. எனக்கு நேரடியாக சொன்னது. பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகாவோட மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழ் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ரஜினி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் பேசின விஷயம் எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு பல விமர்சனங்கள் வந்தாலும் திருப்பி அவங்க 2 பேர் துரைமுருகன் அவர்களே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதாக நம்ம பார்க்குறோம். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதான் முடிஞ்சு போச்சுல, முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களும் சமாதானம் படித்து விட்ட அப்படின்னு ஒரு அறிக்கையும் கொடுக்குறாரு. அப்போ முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு நீங்கள் திருப்பி கிளப்புறீங்களே? இது முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருந்தாலுமே இது பத்தின ஒரு விமர்சனங்கள் நிறைய பார்க்கப்படுது இல்லை? அரசியல் ரீதியா அவர்
நம்ம ரஜினி அவர்கள் ஆகட்டும் சரி, அவருக்கு வந்து அரசியல்ல இல்லைனாலுமே அரசியல் தலைவர்களோட நிறைய வந்து அவர் பயணம் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது துரைமுருகன் அவருமே வந்து நல்ல ஒரு நட்புல இருக்கும்போது இப்படி ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட்னு பேசினாரு. சரி, இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது உதயநிதி அவர்களே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டதுனாலதான், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மேடையில அவரும் பேசுனதுனால இது இன்னுமே பரபரப்பா பார்க்கப்படுதுல. அதனாலதான் சார் உங்களோட கருத்தை. சரி, ஓகே, நீங்க கேட்டதுக்காக நான் பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதை மறக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உண்மையாக அந்த விஷயத்தையே மறக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் திருப்பி அதை பேசுங்க அப்படின்னு நீ சொல்கிறனால நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். பழமொழி வந்து தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிச்சிச்சான். ஆனால் இப்போ இது நடந்தது எப்படிமா இருக்குது, பழுத்த ஓலை வந்து இன்னொரு பழுத்த ஓலையை பார்த்து சிரிச்சிச்சு. அப்படி தான் பழமொழியை மாற்ற வேண்டியிருக்குது. இவருக்கு எப்படியும் வயது 83 கடந்தவர் ஐயா துரைமுருகன், அவர் 70 கடந்தவர். 2 பேருமே வந்து வயதில் முதிர்ந்தவர்கள் தான். அப்போ ஒரு மேடையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாருன்னா அவரை பார்த்து பல ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், அவர் கருத்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம். அப்போ அவர் பேசுவதற்கு முன்னால் ரொம்ப கவனமாக பேசணும். அவர் பேசின கருத்து என்னன்னு உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே தெரியும். அவர் பேசி முடித்ததுமே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, பல்லு போன கிழவைங்கெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு துரைமுருகன் ஐயா சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அதை நீங்களே பார்த்தீங்க. இளைஞர்களுக்கு வழி வகுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றது கரெக்ட் தான். அதே மாதிரி துரைமுருகனை சாடுற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசுன மாதிரி இல்லையா? இல்லை, நீங்கள் அந்த இதுக்கு அப்புறம் வருவோம், உதயநிதிக்கு அடுத்து வருவோம். அந்த மேடையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாருன்னு? அவர் வந்து எப்படின்னா நேரடியாகவே துரைமுருகன் பேரை சொல்லியே உங்களால் வந்து கட்சிக்குள்ளே சிக்கல் இருக்குது அப்படின்றதே அதோட கருத்து. அதை வந்து அவரால் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு இவரை மோட்டிவேட் பண்ணி விட்றாரு. யார்? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. அரசியலில் வந்து முதிர்ச்சியாகத்தான் அது வந்து ரொம்ப பயங்கரமான கருத்துக்களை எல்லாம், ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் மக்கள்கிட்ட பரப்ப முடியும். இது வந்து அரசியல், அதுக்கு பல வரலாறை சொல்லலாம். இன்றைக்கி வந்து அரசியல்லே ரொம்ப வயது முதிர்ந்தவர் யாருன்னா ஐயா நல்லக்கண்ணு ஐயா. இன்றைக்கி அவர் வந்து அரசியல் இருக்கிறார். அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் அரசியல் இருக்கிறாங்க, சரிங்களா? அதற்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்களும் அரசியல், அவர் வந்து நீ சொன்ன போது பல வியாதிகள் உடம்பில் இருக்கும்போது கூட நம்ம மூத்திரச்சட்டியை கையில் தூக்கி கொண்டு கூட மக்களிடம் சென்றார், அரசியல் நடத்தினார் அப்படின்னு வரலாறு இருக்குது. ஐயா ராஜாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரெல்லாம் வந்து தொடர்ந்து வயது முதிர்ந்த பிறகும் அரசியல் இருந்தார். ஏன் காமராஜர் அவர்கள் தோல்விக்கு பிறகு, நான் சொல்ல வர்றேன், தோல்விக்கு பிறகு கூட அரசியல் இருந்தார். அப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதிர்ச்சியாக மக்களுக்கான நல்ல செயல்களை செயல்படுத்துவோம். ஏன் மகாத்மா காந்தியடிகள் கூட இருந்தார். அதான் வர்றேன்ல, வந்துடுவோம்ல, நீங்கள் கலைஞரை சொல்ல வருவீங்க எனக்கு தெரியும். அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி ஐயாவும் இருந்தாங்க. நீங்கள் சொன்ன நல்ல எடுத்துக்காட்டு. இதை விட வந்து அவருக்கு புரிகிற மாதிரி உங்கள் அப்பாவே இருந்தார், உதயநிதி சொன்ன மாதிரி உங்களுடைய தாத்தாவே இருந்தார். இதான யதார்த்தம். இன்னொரு கருத்து சொல்கிறேன், இன்னும் தமிழக மக்களுக்கே தெரியாது, சொல்ல வர்றேன். ஐயா துரைமுருகன் வந்து தமிழகத்தில் இதுவரை 12 முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார். 1971 12 முறை நீ கற்பனை பண்ணி பாருங்க. 2 முறை தோற்று இருக்கிறார். ஒன்று 1991 ராஜீவ்காந்தி கொலை, அதற்கு முன்னால் 84 ஒரு சின்ன சிக்கல். அதை தவிர 10 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய வரலாறு. இதை விட அதிகமாக யாரா அரசியல் இருக்காங்க இந்தியாவிலே அப்படின்னு பார்த்தா டாக்டர் கலைஞர் கருணாநிதி தான். நீ சொன்னதுக்காக நான் சொல்கிறேன், அவர் 13 முறை போட்டியிட்டு இருக்கிறார், 13 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். இது வரலாறு. அப்போ 12 முறை போட்டியிட்ட கலைஞருக்கு அடுத்து ஒரே தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அண்ணாவோடும் அரசியல் செய்திருக்கிறார், தந்தை பெரியாரோடும் அரசியல் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் துரைமுருகன் அவர்களை படிக்க வைத்தது யாரென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளே வருகிறார், அவரோடு சேர்ந்து கலைஞரோடு சேர்ந்து பயணிக்கிறார். அவர் கலைஞர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க 13 ஆண்டுகள் தோற்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ எவ்வளவு நெருக்கடிகளை அவர் சந்தித்திருப்பார். அப்போ அவர் பக்கபலமாக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். ஒரு நாள் வந்து இதில் நிச்சயம் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் கலைஞர் சொன்னனால அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு நான் வர்றேன். கலைஞர்கிட்ட வந்து நெருக்கமாக இருக்கிற பார்த்துட்டு கலைஞர் எப்படியாவது வந்து அரசியலை தனிமைப்படுத்தணும். அப்போ கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது யார்? அண்ணன் துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் நேராக வர சொல்கிறார். யார்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். நேராக வந்து இங்கே பாரு, உன்னை படிக்க வச்சது யார்? ஐயா நீங்கள் தான் படிக்க வச்சிங்க. இப்போ ஏன் அவரோட போயிருக்கிற? நீ வாங்க வா, உனக்கு நான் மினிஸ்டர் போஸ்ட் தர்றேன், ஜாலியாக லைஃப்பில் அப்படின்னு இருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, ஐயா நான் வர முடியாது ஏன் இருக்கார். ஏன்பா உன்னை படிக்க வச்சது நான்,
உன்னை இனம் கண்டுபிடிச்சி உன்னை கூட்டி வந்து சாப்பாடே போட்டு வளர்த்துருக்கிறாரு. இவ்வளவு இருக்கும்போது நீ ஏன் அங்கே தெரியுது? உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை திமுககாரங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவர் சொன்னதுமே அவர் என்னமா சொல்லியிருக்காரு, நான் எந்த காலகட்டத்திலும் உங்களை வர வாய்ப்பே இல்லை, ஏனென்றால் அவர் தான் எனக்கு தலைவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. அப்போ நான் யாரான்னு கேட்டிருக்காரு கோவத்தில். நீங்கள் எனக்கு கடவுள் அப்படின்னு இருக்கிறாரு, போட வெளியே அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு. அதோடு வந்தவர் தான், போகவே இல்லை. ஏன் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, முதல்வராக இருக்கும்போது எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. ஆனால் ஐயா துரைமுருகனை தூக்கி உள்ளே போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த வரலாறு எல்லாமே தெரியும். அவ்வளவுக்கு அவர் வந்து அரசியலில் ஒரு முதிர்ச்சி, பழக்க வழக்கத்திலும் முதிர்ச்சி, இன்னமும் வந்து டயலாக் பேசுறதுலையும் நக்கல் அதெல்லாம் பல இது. அதே நேரத்தில் அது ஒரு அர்த்தம் இருக்குங்க. எப்படின்னு கேட்டுங்களேன், அவங்க நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து தலைமையில் இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவர் ஐயாவை கூப்பிட்டுருக்குறாங்க. ஐயா நேராக போயிருக்கிறாரு. போய் அவங்கள பாராட்டிலே பேசணும். அவர் நேரம் சொல்லி சும்மா வந்து இளைஞர்கள் சொல்லிக்கிட்டு கூட்டமாக வந்து திருடல் 5 யூஸ் இல்லை, ஒழுங்காக படிங்க, அறிஞர் அண்ணாவை பற்றி படிங்க, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை பற்றி படிங்க. கூட்டத்தை சேர்க்கறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அறிஞர் அண்ணாவே சொன்னாராம், வந்தவனெல்லாம் வச்சு நான் கட்சி நடத்தலை, வந்தவனில் எவன் அறிவாளியாக இருக்கானோ, எவன் மக்களுக்காக பாடுபடுறானோ செலக்ட் பண்ணி நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னார்? அறிஞர் அண்ணா சொன்னார். அதே தான் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அறிவாளிகளை தான் என் பக்கத்தில் வச்சார். அதனால் இளைஞரணிகளே நீங்கள் படித்து அறிவாளிகளை வைங்கன்னு சொன்னார். ஒன்று, இதெல்லாம் வரலாறுங்க. ரெண்டாவது விஷயம் சொன்னால் நீங்களே ரொம்ப யோசிப்பீங்க. சட்டமன்றத்துடைய கூட்டம் நடந்து கொண்டு இந்த முறையில் போன முறை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வனத்துறை அமைச்சர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இதில் வந்து பெங்களூர் ஏரியாவில் அந்த ஒரு சாமியார் இருப்பார்ல, கோயம்புத்தூரில் யானையெல்லாம் மறித்து வந்து கட்டினார்ல தெரியும், அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் பேரை சொல்லியே ஈசா வந்து இப்படிலாம் கட்டியிருக்கிறாரு, அதை பற்றி என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு கேட்கும்போது அந்த அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம், அப்போ கருத்து சொல்லணும்ல, எனக்கு அதை பற்றி இன்னும் தெரியாது, நான் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்கு இந்த செய்தி. அப்போ அந்த ஸ்பாட்டில் கேட்குறாரு, நீ எத்தனை வருஷமாக நீ மினிஸ்டராக இருக்கிற? 3 வருஷமாக இருக்கிற, இது வரைக்கும் நீ படிக்காமல் இருந்தீங்கன்னா நீ எல்லாம் என்னதை படிச்சிருக்கிற? நேரடியாக கேள்வி கேட்டார், சொந்த கட்சிக்காரனே கேள்வி கேட்டார்ல. அப்போ அவ்வளவுக்கு அவர் வந்து ஒரு நேர்மையாக அவங்களுடைய அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்துகிறார். அதே உண்மை. அவ்வளோ ஒரு கருத்தால் மிக்கவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவர் வந்து அட்வொகேட் வேறு, எழுத்தாளர் வேறு. இன்னொன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிய விஷயம், இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆமாம், சினிமா நடிக்கிறவங்க தான் வந்திருக்கிறாரு. அவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நீ சினிமாவில் நடிக்கப்படாதா, எனக்கு போட்டி ஆகிடுவாடா, பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ ஒழுங்காக போய் லா படி அப்படின்றது நிறைய பேர் செய்தி தெரியுது. எனக்கு நேரடியாக அவர் சொன்னது, நான் சினிமாவுக்கு தாப்பா நடிக்க முத வந்தேன், நேரடியாக என்கிட்ட சொன்ன செய்தி. அப்போ தான் வந்து அன்றைய முதல்வர் சொல்லியிருக்காரு, நீ படத்தில் நடிக்கக்கூடாது, நீ ஒழுங்காக படித்து முன்னேறு அப்படின்ட்டு. படத்தில் நடிச்சிருந்தாருன்னா சூப்பர் ஸ்டார் வந்திருக்க முடியாது, இவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். உண்மையிலே இப்போ அவரோட எங்க போட்டோவை எல்லாரும் இப்போ தேட ஆரம்பிச்சு, உண்மையை யோசித்து பாருங்க, இப்போ எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு கருத்தை அந்த அவையில் வந்து சொல்லி அவர் கேவலமாக பேசுவதை இன்னும் நீ நுட்பமாக பாருங்களேன். ஏன் அந்த கருத்து வந்து முதல்வருக்கு ஏன் பொருந்தாது? முதல்வரும் எபோ 70. நான் சொல்கிற வெறுப்பு இருப்பலாம் சொல்கிறேன், நீங்கள் மாதிரி கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்கிறாதீங்க. இவர் வந்து ஏன் வந்து அது தளபதி ஸ்டாலினுக்கும் பொருந்தும்ல. சார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இங்கே இருக்குன்னா, ஏன் சார் அவர் துரைமுருகனை மட்டும் பிக் பண்ணணும்? அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு அரசியல் காரணம் ஏதாவது இருக்கு? இல்லை, நம்ம அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அது நல்லா இருக்காது. அது எதுவாக வேணுமாலும் இருக்கலாம், உள்ளே வந்து உள்குத்தாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு மாபெரும் ஒரு தலைவரை, ஒரு எழுத்தாளரை, ஒரு நல்ல பேச்சாளரை, ஒரு இன்னமும் சொல்ல போனால் ஒரு தொடர்ந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக சட்டமன்றத்தில் இவ்வளவுக்கு பணியாற்றியவரை, கட்சிக்கு விசுவாசமா இவ்வளவு வருஷம் இது சொன்னீங்களா, இது வந்து யார் இருப்பா அந்த காலத்தில்? இன்னைக்கு கூட நான் அவன் கட்சி மட்டும் நம்ம பேசக்கூடாது, தப்பாக எடுத்துருவாங்க, ஏன்னா கூட்டணியில் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு வந்தவருங்க அந்த கட்சியில் அந்த அன்னைக்கு வந்து புத்தகம் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு ஐயா வெளியிட்டார்ல, ஐயா வேலு அவர் பேர். அவர் எந்த கட்சியில் இருந்தவர் மக்களுக்கு தெரியும் கரெக்டாக இல்லை? இப்போ ஒரு சிறைச்சாலையில் ஒருத்தர் கிடக்கிறார்ல, அவர் எந்த கட்சியில் இருந்தவர்? இப்படி பல பேர் வந்தாலும் கூட அவங்களுக்கு இவருக்கு மேலே இருக்க சில பதவிகளை கொடுத்தாலும் கூட அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே இருக்கிறாரு, ஒரு பொதுச்செயலாளர் தானே இருக்கிறாரு. இப்போ எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு கூட சில முரண் இருக்குது, ஐயாவுக்கு எங்களுக்கும் கூட. ஏன்னா அவர் வந்து இன்னமும் எங்களை வந்து இன்னும் நிறையா எங்களுக்கான உதவி செய்திருக்கலாம், ஆனால் உதவி செய்யாமல் போய்விட்டார். கூட்டணியில் கூட எங்களுக்கு சீட்டு குறைந்தது கூட மறைமுகமாக ஐயாங்க ஒரு காரணம் என்று பரவலான செய்திகள் வருகிறது. எவ்வளோ உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் அவரை எதிர்த்தே பேசணும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் என்று பேசுகிறோம், நீதியின் பக்கம் என்று பேசுகிறோம். இன்றைக்கி வந்து நமக்கு இங்கே பாருங்கள், அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் நாங்கள் வந்து புரட்சியார் அம்பேத்கர் நாங்கள் ஏன் பேசுகிறோம், பகவான் புத்தர் ஏன் பேசுகிறோம்? இவங்களாம் நமக்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள். அப்போ நமக்கு வழிகாட்டியாக அவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கி இல்லாமல் போனாலும் கூட.
சரிங்களா? அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இன்றைக்கி வந்து வாஜ்பாயை புகழ்ந்து பேசுகிறாங்க பிஜேபியில். அவங்க வந்து ஹோல்வாட்கரை பற்றி பேசுகிறாங்க, ஹெட் கவரை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் பகவான் புத்தரை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வயது முதிர்ந்தால் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டி. அதுவும் பக்கத்திலே இருந்து வழிகாட்டியாக இருப்பவர்களை நீங்களே ஒரு மீட்டிங்கை போட்டு அதில் சூப்பர் ஸ்டாரை கூட்டியாந்து இப்படி பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒரு அழகு இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன். சார், இப்போ இந்த விஷயம் இவ்வளோ சீரியஸாக பார்ப்போம். நான் திருப்பி என்னோட கொஸ்டின் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறதுக்கான விமர்சனம் நீங்க என்னவா பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து எப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து நமக்கு நண்பர் தான். ஆனால் என்ன ஒரு முக்கியமான கருத்துனா, அவர் வந்து பேசுவது மிகவும் ஒரு அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. இப்போ எல்லோரும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டிலேயே தகப்பனை மதிக்கணும், அதே மாதிரி நம்ம முன்னோர்களை மதிக்கணும். அதான் நம்ம தமிழுடைய மரபு. நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிடருடைய மரபே அதுதானே. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கட்சியிலேயே வந்து இன்றைக்கி சீனியர் அவர் தானே. இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. இவர் வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுது தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறு பிள்ளையாக தானே இருந்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அரசியலுக்குள்ளே வரல. ஏன்னா 10 வயதுக்கு மேலே 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது அப்போ அடுத்த தலைமுறையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வரும்பொழுது இவரெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரில. எல்லாம் வந்து செய்தியை வைத்தே நம்ம பேசுகிறோம். நம்மளாம் இங்கே வந்து எதுவும் கருத்துக்களை சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஒரு முதிர்ந்தவர் உங்கள் பக்கத்தில் இருப்பவர் உங்களுக்கு சிறப்பல்லவா? இப்போ நான் இதுக்காக சொல்லுங்க, எனக்கு இன்னொரு கருத்து சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வந்து யாரையும் இட்டுக்கட்டு பேசுறது இல்லை, நம்ம சும்மா போகிற போக்கில் அடிக்கிறது இல்லை. எனக்கு கூட அண்ணன் துரைமுருகன் மேலே ஒரு தவறான எண்ணம் எனக்கு இருந்தது. நேரடியாக சொல்கிறேன். அவரை வந்து இந்த ஜெயலலிதா பீரியடில் ஏதோ ஒரு சொல்லுவாங்க, கரெக்டாக அந்த பாராளுமன்ற சட்டமன்றம் நடந்துச்சு பாருங்க, சேலையை பிடிச்சி இழுத்தார் அப்படிலாம் சொல்லி இவர் மேலே பழியை போட்டு விடுவாங்க. அதே மாதிரி எங்கள் கூட்டணியில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திலாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. 2-3 முறை இல்லை, ஒரு 5 முறை. ஏன்னா துபாய்க்கு ஒரு முறை வந்திருந்தார். அந்த நிகழ்வில் வந்து நம்ம கலந்து கொண்டு அவர்கிட்ட பேச வேண்டிய ரொம்ப நேரம் பேசினோம். அப்புறம் இங்கே நம்ம சந்தித்து பேசியிருக்கிறோம். அவரை போல நிகழ்காலத்தில் ஒரு அறிவு சார்ந்த அரசியல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான், வயது முதிர்ந்தும். இப்போ நல்லக்கண்ண ஐயா வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ஐயா வீரமணி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, டாக்டர் ராமதாஸ் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தோடு தொடர்பு கொண்டு அதே நேரத்தில் ஒழுக்கம் சார்ந்து, நேர்மை சார்ந்து, நீதி சார்ந்து இருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவருங்க. இது அவங்க கட்சிக்காரங்க தானே இதெல்லாம் பரப்பணும், வெளியில் சொல்லணும். இது நமக்கு வேலையா? நல்லா யோசிச்சுப்போம். நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நம்ம நேரடியாக சந்தித்ததில் அவர் பேசிய பேச்சுக்கள், அவரெல்லாம் எனக்கு நேரடியாக சொன்னார், உங்கள் தலைவர் மாதிரிலாம் ஒரு தலைவர் வந்து நிகழ்காலத்தில் இல்லைன்னாருங்க. அவ்வளோ ஒரு அறிவாளி. நான் அவர் பேச்சை வந்து நான் போட்டு பார்ப்பேன்ப்பா. சில நேரங்களில் நான் வந்து தமிழக முதல்வருக்கு போய் காட்டுவேன், அவர் எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சனாதானத்தை எதிர்க்கிறார். உங்களுக்கு அவ்வளவுக்கு போட்டு காட்டியிருக்கிறார். அவர் சொன்னார் என்கிட்ட, அது உங்கள் தலைவர் இந்த பேச்சில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் சந்திக்கிற நேரத்தில் கூட எங்கள் தலைவர் வந்து ஆந்திரா இருந்தார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் தலைவர் எங்கப்பா இருக்காருன்னா, நான் ஆந்திரா இருக்காருன்னு சொன்னல, இதுதான் உங்கள் தலைவருக்கு சூப்பர். நீ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அங்கெல்லாம் உங்கள் தலைவருக்கு நல்ல இமேஜ் இருக்குது. இன்னமும் டில்லிலாம் இருக்குது. ஒரே கட்சி இல்லைங்க, வேற கட்சியை சார்ந்தவர் தான். 1000 தான் கூட்டணியாக இருந்தாலும் வந்து எங்க நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை வந்து அவ்வளவு யதார்த்தமாக பேசக்கூடியவர், உண்மையை பேசக்கூடியவர். இங்கே பாருங்க, உண்மை மட்டும் இல்லை, அதில் வந்து உள் குத்துவார். ரஜினி அவ்வளோ டைலாகை பேசி கைதட்டி வாங்கிட்டு போனார். இவர் ஒரே டைலாக் சோழியை முடிச்சாரா? யோசித்து பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரே டைலாக் தான். பல்லு போனவங்களாம் வந்து சினிமா நடிச்சு தராங்க அப்படின்னா யாரை குறிக்குது? அவரை குறிக்குதுன்னு தெரிஞ்சு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் இவரை சொல்லல. நான் ரஜினிகாந்த் மட்டும் சொல்லட்டுமா? பாவம் சங்கடப்படுவார், இருந்தாலும் சொல்லுவோம், திருப்பி நம்ம சந்திக்க மாட்டார். நான் ரஜினிகாந்த் 3 முறை சந்தித்தேன். நம்ம போட்ட அப்புறம் உங்களுக்கு தரேன், நீ வேணா உங்கள் சேனலில் போடுங்க. 3 முறை சந்திக்கும் போது உண்மையிலே அவனால் எந்திரிக்க முடியலை, உட்கார முடியலை. இல்லைங்க, உண்மையை சொல்கிறேங்க, அவ்வளோ உயர்ந்து முதிர்ந்தவராக இருக்கிறார். எப்படி நடிக்கிறாருன்னு அப்புறம் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம காலா கபாலி இயக்குனர் ரஞ்சித் நம்ம நண்பர் தானே. நான் வெறும் முகத்தை மட்டும்தான் காட்டுவோம், வேறு சண்டைலாம் வந்து வெறும் டூப்பை வச்சு நடத்துவோம். ஏன்னா ஆள் ஸ்டைலான ஆள் இல்லை. ரஜினிகாந்த் நடந்து வந்தாலே ஒரு சிறப்பு. வெறும் நடக்கிறாரு போவாருங்க, அவ்வளோதாங்க. மற்ற பூரா நாங்கள் ஆள் டூப்பை வச்சு கதையை முடிச்சிருவோம்னு. இப்போ நம்ம வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்குது. நான் எதார்த்தம் பேசுகிறேன். அவரும் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான். 3-4 நீ அப்பாயின்மெண்ட் தரமாட்டார், நீ மாதிரி வெளியில் போய் சொல்கிறேன் அப்படின்னு. அவ்வளோ ரொம்ப வயது முதிர்ச்சியாக இருக்காருங்க. அவர்னால் வந்து நடக்கக்கூட முடியலை. ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து இப்போ வெளியில் வரும்போது அந்த நேரத்தை டக்கு நடந்து போயிடுறாருல. உங்களுக்கு எல்லா நேரம் வர்றது இல்லை. அந்த குறிப்பிட்ட நேரம் ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி அவர் மேடையில் ஏறுறாரு. கரெக்டாக இல்லையா? ஆமாம். இந்த ஒரு இது ஜெயிலர் படம் எதிர்விழாக்கள். அப்போ திரைப்படத்தில் நடிக்கிறவங்களுக்கு தான் உடல் ரொம்ப முக்கியம், வயது ரொம்ப முக்கியம். ஆனால் அரசியல் அப்படி இல்லைல்ல. அப்போ பேசிக்காகவே அவர் பேசின அந்த கருத்தே தப்பு இல்லை. அரசியல் இருக்கிறவங்க எந்த வயசில் இருக்கலாம், ஆனால் சினிமாவில் இருக்க நீ தானே போகணும். இப்போ நீ உண்மையாக நேர்மையாக சொல்கிறேங்க. நிறைய பேர் இப்போ ரஜினிகாந்த் சப்போர்ட்டாக முட்டு கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிறையா கொடுத்து கொடுக்குறீங்க. நிறைய நான் உங்களை சொல்லலை, நிறையா தொலைக்காட்சிகள் இல்லை, நிறைய இப்போ தொலைக்காட்சி கூட நேரடியாக கேள்வி கேட்குறேன்.
ஒரு சினிமாவில் நடிக்கிறவனுக்கு வயசு முக்கியமா, அரசியல் இருப்பவனுக்கு வயசு முக்கியமா? நேரடியாக புதிய தலைமுறையை நான் கேட்குறேன். அங்கே இருக்கிற சில ஆட்கள் பேசுகிறாங்க, நான் நேரடியாக கேட்குறேங்க, பதில் சொல்லுங்க. புதிய தலைமுறை சேனலுக்கு நீங்க நான் நேரடியாக சொல்கிறேங்க, அது எப்படி தப்பு இல்லையா? உங்களுக்கு அரசியலில் தான் வயது ரொம்ப முக்கியம். சினிமாக்காரனுக்கு எதுக்கு வயது தானே பார்த்தோன்னா ஒருத்தர் எல்லாம் போகிறேன். விஜய் வந்து இன்னைக்கு டான்ஸ் ஆடுறாருன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு விஜய்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிறனுங்க. விஜய்க்கு வந்து இன்னும் 50 வயசு இப்போ தான் வருது. அவரே எனக்கு வேண்டாம்டா சினிமா, நான் மக்களுக்கு பணியாற்ற போகிறேன்னு வர்ற. ஆனால் நீ என்ன சொன்ன? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏன்னா வயது முதிர்ந்தவர், மரியாதையாக பேசுவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், குதிக்க போகிறேன் அப்படின்னீங்க. ஆனால் அதே ஆள் அப்படியே மாற்றி எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னீங்க. சொன்னாதான் சொல்லியா? அதாவது நல்லா கேட்டு, கொரோனா வந்து பல பேர் செத்து போனேன், ஆனால் கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி பொழைச்ச ஒரே ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நல்லா யோசித்து பாருங்க. இல்லை அதான உண்மை. கொரோனா வந்து அவன் செத்து போயிட்டு இவர்கிட்ட சொல்லி எனக்கு கொரோனா வந்துடும், எனக்கு பிரச்சனை வந்துடும், அது வந்துடும், எனக்கு வந்து கிட்னி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியேறினார். ஏன் வெளியேறினார்? அப்போ அது வரைக்குமே ரசிகர்களை ஏமாற்றியிருக்கிறார். நேரடியான குற்றச்சாட்டு. ரசிகர்களை உன் படம் ஓட வேண்டும் என்பதற்காக ஏமாற்றி இருக்கிறீர்கள். இப்போ வந்து உங்கள் படம் ஓட வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அவர்கள் மேலே அதிகாரத்தில் இருப்பவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படின்னு என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டுங்க. வந்து ஸ்டாலின் அவர்களும் சரி, மேடையில இருந்த நம்ம முதலமைச்சருமே வந்து அது வந்து ஒரு ஜோக்கா நினைச்சு எல்லாருமே சிரிச்சாங்களே, எல்லாருமே அதை கடந்துதாங்க சார். நீங்க அவர்கிட்ட போய் கேட்கணும். ஜோக்கா வந்து எல்லாரும் சிரிக்கலாம், ஆனா பாதிக்கப்பட்டவர் அண்ணன் துரைமுருகன். நீங்க அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தீங்களா? அவர் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார்? யோசித்து ஒரு யதார்த்தமான ஜோக்குன்றது என்ன? நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு யதார்த்தத்தை நகைச்சுவை சொல்லலாம். ஆனா நண்பர் தாங்க, நண்பர் இல்லாத நீங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிறீங்க. நீங்க வீட்டுக்குள்ள போய் பேசுங்க. வீட்டுக்குள்ள போய் தனியாக உட்காந்து ரஜினிகாந்த், அவர் பேர் என்ன, துரைமுருகன், அவர் தளபதி 3 பேர் உட்காந்து பேசி முடியாது. உனக்கு வயசு முதியமாயிருச்சு, உனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு, அப்படி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பொதுத்தளத்தில் வந்து பேசுவீங்க, வெளியே பரப்புவீங்க, பரப்பி முடிச்சு அமைதியாக இருப்பீங்க. இன்றைக்கி நான் பேசுகிற விஷயத்தனா உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞரணி பேசணும். ஆனால் விடுதலை சிறுத்தை இளைஞரணி பேசுகிறது என்றால் நாங்கள் எப்பொழுதுமே நீதியின் பக்கம் நிற்போம், அறத்தின் பக்கம் நிற்போம். இல்ல சார், துரைமுருகன் அவர்களே இது வந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் நீங்க இதை பெருசுப்படுத்தாதீங்க, மீடியாவை சொல்றாங்க, நீங்க பெருசுப்படுத்தாதீங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இதை கடந்து வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் ஒரு தமிழகத்தில் பிறந்த ஒரு மாபெரும் ஒரு தலைவனை ஒரு இகழ்வாக பேசுவதை தமிழக இளைஞர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதான் என்னுடைய கருத்து. நான் மட்டும் இல்லை, இப்போ தமிழகத்துன்னு ஒரு இளைஞர் இருப்பாங்களே, அவங்க வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னங்க இவ்வளோ ஒரு சீனியர், நீ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. யாராவது 13 வருஷம் இந்த எலெக்ஷன் நிற்க முடியுமா? கற்பனை 2026 அவர் நிற்க போகிறார். திருப்பி நின்றுட்டாருன்னா கலைஞருக்கு சமமாகி விடுகிறார். அப்படி நிற்கிறதுக்கு யாருமே வாய்ப்பே இல்லை. யாருமே, நீ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதி பாசு ஒருத்தர் ஐயா இருந்தார், அவர் கூட அப்பயே அவர் வந்து 10 முறை எவ்வளோ நின்றுருக்கிறாரு. இவர் 12 முறையில், ஐயா 13 முறையில். அப்போ இவ்வளவு அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், பெரிய பேச்சாளருங்க. பழைய பேச்சை நீங்க பாருங்களேன். எவ்வளவு அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னா, அவர் எவ்வளவு பெரிய தலைவர்களோட எல்லாம் வந்து அவரோட வாழ்க்கைய, இந்த அரசியல் பயணத்தை வந்து அவர் சந்திச்சுட்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது மிகையாகாது. நமக்கு அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜும் கிடையாது அவரை பத்தி சொல்றதுக்கு. பட் உண்மையாவே அவரை பத்தி சொல்றது எங்களுக்கும் அது மனசு வருத்தம் தான் சார். ஆனா அவங்க கட்சியில இருக்கிறவங்களே எல்லாருமே இது மேடையில சிரிச்சுட்டு இருக்கும் போது, இல்ல நம்ம உதயநிதி அவர்களே வந்து ரஜினி அவர்களுக்கு சப்போர்ட்டிவா ஜாடையா வந்து பேசும்போது இது வேற மாதிரியான விமர்சனமா தான் பார்க்கப்படுதுன்றதுதான் சார் என்னோட. நான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்றேன். இப்போ நீங்கள் கேட்ட உதயநிதி ஸ்டாலினுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை அவர் வருத்தப்படுவார், எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, வயது முதிர்ந்தவர்கள் வழி விட்டு நிற்கணும் அப்படின்றாங்க. அந்த கருத்தே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா இல்லை இப்போ பொறுங்களேன், இப்போ உதயநிதி அவர்கள் சொல்லிதான் ரஜினி அவர்கள் இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்றாங்களே, அது இல்லை, அந்த கருத்துக்குள்ளே நான் போக விரும்பலை, நான் கொச்சப்படுத்த விரும்பலை. ரைட்டா, அது அவங்க சொந்த கருத்தாக கூட இருக்கலாம். அவ்வளவுக்கு ஒரு தன் கட்சிக்காரர்களையே இன்னொரு ஆளை வச்சு பேச விடுவது அவ்வளவு நாகரிகம் இல்லை. அப்படி பேச விட்டு இருந்தால் உண்மையிலே வந்து அவர் தான் பதில் சொன்னது, நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் நான் என்னுடைய கருத்து என்னென்னா, திரைப்படத்துக்கு சொல்லுங்கள், திரைப்பட நடிகர்களுக்கு ஐயா 70 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு நீ வீட்டில் இருந்து இல்லை ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முதல்வராக இருந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா திரைப்படம் என்பது ஆக்ஷன் இல்லை, நீ டயலாக் பேசணும், நீங்கள் வந்து ஃபைட் பண்ணணும், அது செய்ய முடியாது. அதை நீ ஏற்றுக்கிறீங்க நினைக்கிறேன் யதார்த்தத்தை. ஆனால் அரசியல்வாதிக்கு அப்படி இல்லை, உட்காந்த இடத்துல இருந்து எல்லாமே இயக்க முடியும்ல. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு தந்தை பெரியார் தாங்க. தந்தை பெரியார் வந்து நம்ம பார்த்ததில்ல, ஆனால் அவருடைய வயசில் ஆள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான். ஏன்னா ஐயா வீரமணி ஐயா இருக்கார்ல, ஆசிரியர், அவர் சொல்லுவார், எங்கள் தலைவர் சொல்லுவார், அவர் ரொம்ப வயது முதிர்ந்து நடக்கக்கூட முடியாதான், பாத்ரூம் போகிற கூட ரொம்ப கஷ்டம். அந்த சூழ்நிலை வந்து அவர் அந்த மூத்திர சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ அவரை யாரும் சொல்லலை, ஐயா நீங்கள் போய் வீட்டில் இருங்க, ஐயா ரெஸ்ட் எடுங்கன்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருத்தை, எவ்வளோ பெரிய ஒரு நடிகர்
பேசுகிறார், இல்லை பேசுவதற்கு பின்புலமாக யாரும் இருக்கிறார் என்று சிந்திக்கும் பொழுது இது மிகவும் கேவலமாக இருக்கிறது. நான் நேரடியாக சொல்றேங்க. ஒருவேளை துரைமுருகன் அவர் மட்டும் இல்லாம மூத்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்ல சார் திமுகல இருக்கும்போது, அப்போ எல்லாரையும் வந்து நான் இதுல இருந்து என்ன தெரியுன்னா, நான் ஒரு பெரிய சொல்றேன், இதனால என்ன ஆக போகுதுன்னு தெரியும். நான் எனக்கு மனசுல பட்ட கருத்து சொல்றேன். எங்க கட்சியில எங்க தலைவரெல்லாம் எப்படி வழி நடத்தியிருக்கிறார் என்றால், நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், அவங்க உங்களுக்கான அதிகாரத்தை வழங்குவார்கள், நீங்க அவர்களை மதித்துத்தான் நடக்க வேண்டும் என்பது என் கட்சியில் எங்கள் தலைவர் எங்களை வழிநடத்தியிருக்கிறார். ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம், நான் சொல்கிற ரொம்ப முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே இருக்கிற இளைஞர்களை, இல்லை அங்கே இருக்கிற கட்சி தொண்டர்களை, தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளை, அறிஞர் அண்ணா கோட்பாடுகளை முறையாக கொண்டு செல்லவில்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பல. இதை பார்க்குறவங்க இப்போ நான் பேசுனதில் எங்கனையுமே நான் யாரையும் கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ இல்லை குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேசலை. ஏன்னா நீ அடுத்த தலைமுறைக்கு வந்து நீ அரசியல்படுத்துறீங்க, அடுத்த தலைமுறையை வந்து நீங்கள் நெறிப்படுத்துறீங்க, முறைப்படுத்துறீங்க. நீங்கள் நீங்கள் இந்த பூமியை விட்டு செல்லும் பொழுது நீங்கள் வந்து வெறும் சொத்து சொகத்தை மட்டும் விட்டுட்டு போகல, தத்துவங்களையும் விட்டுட்டு போகிறீங்க. அதான யதார்த்தம்ன்றது. நீங்கள் வந்து அண்ணா அறிவாலயத்தை விட்டுட்டு போகிறோம், இல்லை அதை விட்டுட்டு போகிறோம், இதை விட்டுட்டு போகிறோம், இல்லை முரசொலி பத்திரிகை விட்டு போகிறோம்ன்ற, அதை விட அந்த கட்சிக்கான ஒரு கோட்பாடுகளை விட்டு விட்டு செல்கிறீர்கள். அப்போ ஒரு கட்சியில் இத்தனை ஆண்டுகளாக, அதுவும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு ஒரு உயிர் தோழனாக இருந்தவரை எல்லாரையும் அழைத்து வைத்து பேச வைப்பது, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக இருந்தால் அது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். சார் இப்போ இது இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. இப்போ உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப நாளா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறது வந்து தள்ளி போடப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கான காரணம் கூட தனக்கு வந்து துணை முதலமைச்சர், அது மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து நிறைய இளைஞர்களும் வந்து இப்ப நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டு போகணும், நெக்ஸ்ட் நம்ம 2026 தேர்தலை நம்ம சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு கூட விமர்சனங்கள் வருதே சார். அதை நீங்க என்ன ஆமாலும் செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி தான் ரொம்ப முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கான உங்கள் உத்திகளை எல்லாம் நீங்கள் கையாளுங்க. ஆனால் அப்படிப்பட்டு கையாளக்கூடிய இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் நாடி, நல்லா யோசித்து பாருன்னா, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக யார் வரணும்? அண்ணன் துரைமுருகன் வரணும். நான் எதார்த்தம் நான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை, பயமும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து அவருடைய பையனாக இருக்கிறார், கலைஞர் மு கருணாநிதியுடைய பையனாக இருக்கிறார். அதனால் அவர் ஆட்டோமேட்டிக்காக வர்றார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்கள் பையனை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆசைப்படலாம், இல்லை அவர் வருவதற்கு முயற்சிக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் கட்சியுடைய தூணாக இருப்பவர்களை கேவலப்படுத்துகிற நியாயமா? அவ்வளோ பெரிய அவையில் எல்லாரும் சிரிப்பது நியாயமா? அவருக்கு வழி இல்லாமல் இருந்தால் அவர் பேட்டி கேட்கும்போது அந்த வார்த்தையை சொல்லுவாரா? அந்த வழியில் மறைச்சிக்கிட்டு தானே அவர் பேசுகிறாரு. நான் அதுக்காக நான் இவருக்காக மட்டும் பேசவில்லை, அண்ணன் துரைமுருகனுக்காக மட்டும் பேசவில்லை. அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய எந்த கட்சியிலையுமே இது மாதிரியான செயல்கள் செயல்படக்கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து. நான் மீண்டும் சொல்கிறேங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் வயது ரொம்ப முக்கியம். இப்போ நான் 25 வயசில் நான் உள்வாங்கிய ஒரு தத்துவம் எனக்கு இப்போ மாறுதில்லை. இதுக்கு நான் வந்து வெறும் டால்ஸ்டாயை பற்றியே சொல்கிறேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல. டால்ஸ்டாய் என்ற ஒரு மாபெரும் அறிஞன், அவன் ஒரு கருத்து சொல்லுவேன். நான் பிறக்கும் பொழுது ஒரு கருத்தை எண்ணினேன், ஒன்றை பற்றி சிந்தித்தேன், ஆனால் இறக்கும் தருவாயில் நான் பிறந்த பொழுது வாழ்ந்த பொழுது எந்த கருத்தை நான் உள்வாங்கினோ அதற்கு மாற்று கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற முக்கியமான கருத்து இப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கு பொழுது, நான் குறிப்பு திமுக சொல்லலை, நான் சொல்லப்படுறது என் கருத்தும் இல்லை, டால்ஸ்டாய் அந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார். என்னம்மா சொல்கிறாரு? புரட்சியை உருவாக்கும் பொழுது எல்லா தலைவர்களுமே உண்மையிலேயே இந்த நாட்டில் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புரட்சி நடத்துவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அப்பொழுது பொருளாதாரத்தை அவர்கள் வந்து ஈட்டி அதன் மூலமாக புரட்சி செய்வார்கள். காலங்கள் மாற மாற, பருவங்கள் மாற மாற, சூழ்நிலை மாற மாற அவர்கள் இந்த புரட்சி நடத்துவதற்கு பொருளாதாரம் மிக மிக தேவை என்று பொருளாதாரத்தை ஈட்டி ஈட்டி அந்த பொருளாதாரத்தின் வலிமை அதிகமானதால் புரட்சி செய்வதே இந்த புரட்சி செய்கிறதே எதுக்காகனா பொருளை ஈட்டுவதற்காகத்தான். புரியுதா உங்களுக்கு? அந்த பொருள் நிறையா வந்துடும், பொருளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே புரட்சி செய்வார்கள், மக்களை மறந்து விடுவார்கள். இது நான் சொல்லலைங்க, டால்ஸ்டாய் சொன்ன தத்துவம். அந்த தத்துவத்தில் அந்த புரட்சியாளன் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன கோட்பாடு இருந்தானோ அந்த கோட்பாட்டுக்கு நேர் எதிர் கோட்பாட்டுக்கு செல்வான். இது உலகத்தின் நீதி, இப்படியே எல்லாரும் செயல்படுவார்கள். ஆனால் ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் எப்பொழுது அந்த புரட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கைக்காக வாழ்ந்து வெற்றி பெறுவார்கள். அது ஒரு சிலர் மட்டும்தான் அவர் சொல்கிறார். அதுக்கு மகாத்மா காந்தி அவர் கோடிட்டு காட்டுகிறார், புரட்சி அம்பேத்கரையும் கோடிட்டு காட்டு. ஏன்னா சமகாலத்தவர்கள். டால்ஸ்டாயுடைய இவரெல்லாம் கொஞ்சம் சீனியர், அவர் இருந்தாலும் கொஞ்சம் சீனியர். அவருடைய டால்ஸ்டாயுடைய அறிவை பின்பற்றி அந்த கருத்தை பின்பற்றி தானே காந்தியை கருத்து சொல்கிறாரு, அகிம்சை என்ற தத்துவத்தை சொல்கிறாரு. அப்போ அவர் சில கருத்துக்கள் பல எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். நிகழ்காலத்தில் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கட்சியில்
ஒரு அறிவு சார்ந்த ஒரு முதிர்ச்சியானவரை இவ்வளவு கேவலப்படுத்தி தப்பு இல்லையா? அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. வேறு ஏதாவது அவர் மேலே வேறு தவறான ஒரு இது நடவடிக்கை இருக்கா? இதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் தன் வாழ்நாளில் இன்னைக்கு 80க்கு மேலேங்க அவருக்கு வயசு. அவரே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, இன்பநிதி அவர்கள் வரத்துக்கு கூட வரைக்கும் நான் இங்க இந்த கட்சியில இருக்கணும், நான் பண்ணணும்னு நினைக்கிற அவரை போய் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் விமர்சனங்கள் வைக்கிறது உண்மையாவே தவறாதான் சார் இருக்காங்க. இல்லை, அதை விட முக்கியமான கருத்து, இந்த கருத்துலாம் சொல்லும்போது இவங்க ஏதோ திட்டமிட்டு பேசுகிறாங்கன்னு கூட திமுக நினைக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நான் ஒரு இளைஞரணி மாநில செயலாளர். என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்திலேயே ஒரு பெரிய சமூகம் என்பது வன்னியர் சமூகம். அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு தெரியும் பறையர் சமூகம். இவங்க தான் ஓட்டு போடக்கூடிய சமூகம். இவங்க நினச்சாங்கன்னா ஒருத்தர் முதல்வராக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான சமூகத்தில் இது வரைக்கும் யாரும் துணை முதல்வர் கூட ஆனதில்லை. முதல்வர் ஆனதானே துணை முதல்வர் ஆக முடியும். எதுவுமே ஆகவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஏன் ஒரு துணை முதல்வரை கூட ஏன் ஆகக்கூடாது? இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸு, இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு நேர்மை இருக்கக்கூடியவர். இது என்னுடைய கேள்வி இல்லை. இல்ல சார், திமுக இருக்கிறவங்களே அவங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தானே சார் இருக்கு. அதாவது நமக்குன்னு கொடுத்த பொறுப்பை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், அவங்களோட வம்ச வழியில வரவங்க மட்டும்தான் அந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றது அவங்க டிஎம்கே இருக்கிறவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே. அது நல்லா அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்ப இன்பநிதி அவர்கள் வரைக்கும் இவங்க எல்லாருமே அதை மென்டலி அக்செப்ட் பண்ணிட்டு அது அவங்களுடைய உள்கட்சிங்க. அதுக்குள்ள தலையிடலைங்க. அது யாரெல்லாம் உருவாகட்டும், அது என்ன மாற்று கருத்து இல்லை. அவங்க கட்சி தீர்மானிக்கிறது. என்னுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்து. வெளியில் இருக்கிற மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கட்சியில் இருக்கிற, நான் வேறு யாரும் சாதாரண ஆட்கள் கேட்கல. இப்போ வன்னியர் சமூகத்தில் அங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க. அண்ணன் இன்னும் 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க. பேரை சொன்னால் நல்லா இருக்காது. 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பெரிய பொறுப்புலாம் இருக்கிறாங்க. அவங்கள கொண்டாங்கன்னு நான் சொல்லலை. இவங்களை சொல்கிறாங்கன்னா ஏன் நான் சொல்லலைங்க, மக்கள் பேசுகிறாங்கல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இவர் ஒரு வலிமையான ஆள், ஏன் அவருக்கு இப்போ 83 வயசுன்றது பெரிய வயது, இந்த வயதில் ஏன் அவருக்கு கொடுக்கக்கூடாது துணை முதல்வர் அப்படின்னு கேட்குறாங்க. நீ உதயநிதி ஸ்டாலின் கொடுங்க, அதோடு சேர்த்து இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது பரவலான செய்தி. அதை சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ரைட்டா? அதனால யாரும் வருத்தப்படுறத பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை சார். எங்களுக்கு இது ரொம்ப அழகா எங்களுக்கு டீடைல்டா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. உண்மையாவே திமுக கட்சியில இருக்கிறவங்க கூட இதை ஆமா, இவர் சொல்ற கருத்து கரெக்ட் தானே, இது நம்மளும் யோசிச்சிருக்கணும். உண்மையாவே துரைமுருகன் அவர்களை அவ்வளவு பெரிய ஒரு மேடையில, அவ்வளவு பெரிய ஒரு சபையில அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்க கூடாது, இது நம்ம கண்டிப்பா இதை யோசிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு திமுக கட்சியில இருக்கிறவங்க கூட இப்ப யோசிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார். எங்களுக்கு இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Big Bang Tamil BBT